உங்கள் பானம்மா பேசுகிறேன். சந்தனா டெய்லரிங் ஷாப்லேருந்து. நேற்று வந்து உங்களுக்கு பாவாடை தைச்சி காமிச்சேன். இன்றைக்கி வந்து ஸ்கட்டு பாவாடை வருஷப்படி ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கட்டு பாவாடை வெட்ட போகிறேன். வெட்டுறதுக்கு தச்சும் காமிக்க போகிறேன். பாருங்கள், ஈஸியான இதை தான், சின்ன சின்ன அளவில் தான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து எங்கள் கிளாஸ் பிள்ளைங்க இது தைச்சது, இந்த ஸ்கட்டு தைச்சது. இதுக்கு வந்து ப்ளீட்டு, போல்டிங் ப்ளீட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி போடுற ப்ளீட்டு. இதுதான் ஸ்கட்டு. இதோடைய உயரத்தை முதல்ல அந்த பிள்ளை இடுப்புலேருந்து மொட்டி வரைக்கும் உயரம் எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த இடுப்பில் அந்த பிள்ளைகளோட இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கணும். பெரிய பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அளவு வந்து உயரம் இடுப்பாகலாம் எடுத்துக்கிட்டு ப்ளீட்டுக்கு தான் மாறி மாறி வரும். பெட்டிக்கோட்டுக்கு நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு ப்ளீட்டை பிடிச்சி அழகாக தைங்க. இப்போ உள்பாவடைக்கு வந்து 1.5 இன்ச்சு ப்ளீட்டு வச்சு பில்ட்டு பிடிங்க. வெளிப்பாவடைக்கு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு உள்ள செலுத்தி அடிக்கிறது. இதுக்கு வந்து போல்டிங் ப்ளீட்டு, இந்த பட்டையாக உள்ள ஒன்று, இந்த திருப்பி ஒன்று, இப்படி வரும் இந்த போல்டிங் ப்ளீட்டு. இது அந்த பிள்ளைங்க தச்ச ஸ்கட்டு. இப்போ உங்களுக்கு வெட்டி தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 1 மீட்டர் துணி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 மீட்டர் துணி. இதை வந்து என்ன செய்கிறேன்னா, இப்போ ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 பாகம் இது வந்து 1 மீட்டர் துணி. இதை என்ன செய்கிறீங்க, இப்படி மடிங்க. இப்படி தூக்கி போட்டு இப்படி மடிங்க. இப்படி மடித்தா இது 2 பாட்டு வரும். 2 பாட்டு இதில் வரும். இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, 2 பாட்டு. இதுதான். இப்போ இதில் எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்தை இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த உயரம் கரைப்பாகம் ஆப்போசிட்டில் இருக்கும். வெட்டில்லாத பகுதி இந்த பக்கம் இருக்கும். இப்படி போட்டுட்டு இதை வந்து 2 துணியாக எடுத்து இப்படி போடணும். ஏன்னா 2 பாட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ இதை 2 பாட்டு எடுத்துட்டோம். இதில் வந்து 4 இன்ச்சு மேல் பட்டிக்கு எடுத்துருக்கேன். இது வந்து இப்படி போல்டிங் பண்ணி மேல் பட்டி கொடுக்க. இப்போ வந்து ஸ்கட்டோடைய உயரம், இப்போ அகலம் வந்து இடுப்பு அகலம் வந்து நம்ம ப்ளீட்டு பிடிச்ச பிறகு தான் எடுப்போம் எப்பயுமே. இப்போ இந்த உயரத்தை எடுத்திருக்கேன். அதை வெட்டி 2 பாட்டாக எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டு பாட்டாக எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த பாட்டை அந்த பாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்படி இந்த பாட்டும் ஜாயின் பண்ணுறோம். நம்ம இப்படி தான் போட்டிருக்கோம். இதில் 2 பாட்டு. இப்போ இந்த கரையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். வெட்டினது உயரம் இடுப்பகலம் தான் எல்லாத்துக்குமே. பெட்டிக்கோட்டு, சாதா பாவடை, வெளிப்பாவடை, ஸ்கட்டு எல்லாத்துக்குமே உயரமும் இடுப்பகலம். ஆனால் ப்ளீட்டு பிடிக்கிறது மட்டும் சின்னது பெருசு, அதுக்கும் பெருசு, ஸ்கட்டுக்கு போல்டிங் இது. இந்த மாதிரி ப்ளீட்டுக்கு தான் மாறி மாறி வரும். அதனால் இப்போ இந்த ஸ்கட்டை அடித்து காமிக்கிறேன். கரையும் இப்போ தான் தைக்க போகிறோம். ரெண்டு தையல் தைச்சுக்கோங்க. கரையை பெரிய பிள்ளைகளுக்கு 2 மீட்ரு வரும். சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இது சின்னது பிள்ளைகளுக்கு 1 மீட்ரு வந்திருக்கு. 1 மீட்டர் தான் இப்போ எடுக்கிறேன். நான் எடுக்கிற அளவு எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 பாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 2 பாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இந்த பக்கத்துக்கு 12 ப்ளீட்டு, இடுப்பு சுற்றளவு 12. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் 12 தான் வருது. பெரிய பிள்ளைகளானா 24, 26 வரும். இப்போ இதில் 12, ஒரு பகுதிக்கு 12 எடுக்க பாருங்க. ப்ளீட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ப்ளீட்டை இப்படி வைங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா அது லேசாக அடிச்சுக்கோங்க. திருப்பி ஒரு ப்ளீட்டை இப்படி அடியில் கூடி செலுத்துங்க. இப்படி அடியில் கூடி இப்படி அடியில் கூடி செலுத்துங்க. ஒரு ப்ளீட்டாக அடிங்க. திருப்பி என்ன செய்கிறோம், நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவு இதை இப்படி வைங்க. ரெண்டாவது இந்த பகுதியை இப்படி செலுத்துங்க. இப்படி உள்ள கூடி மேல் பகுதியை இப்படி வைக்கணும்.
இந்த பகுதியை இப்படி உள்ள குடி செலுத்தணும். இப்போ இதை இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்டு இப்படி பக்கத்தில் இருக்கணும். இந்த இதை இப்படி உள்ள செலுத்திடுங்க. இப்படி நல்லா ஒன்று போல் அந்த பிளேட்டை எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 12 வந்துடுச்சு பாருங்க, 12. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இதை தூக்கி இப்படி வைங்க. பக்கத்தில் இப்படி இந்த பாகம் எவ்வளவு அங்கே தூக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுக்குள்ள கூட செலுத்தணும். இப்படி செலுத்தினாதான் அந்த பிளேட்டை அழகாக கச்சிதமாக வரும். இப்போ எவ்வளோ எடுக்கிறோன்னு பாருங்கள். இப்படி எடுத்து அந்த பிளேட்டுக்கு பக்கத்துலேயே வைங்க. இப்படி வைங்க. திருப்பி அதை எடுத்த அளவுக்கு இதுக்குள்ளே செலுத்துங்க. இதுக்குள்ளே அப்படி செலுத்துங்க. திருப்பி அதே மாதிரி பக்கத்தில் அந்த பிளேட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இந்த பிளேட்டை வைக்கணும். அதே மாதிரி இந்த பிளேட்டை உள்ளே கூடி செலுத்தி வைக்கணும். பக்கத்தில் இப்படி வரணும். பிளேட்டு எப்படி இருக்கு பாருங்க. அப்படி கச்சிதமாக ஒன்று போல் அப்படியே இந்த என்ன செலுத்தியிருக்கோமோ அதே மாதிரி இதுக்குள்ளே செலுத்தியிருக்கேன். மேலே இதை தூக்கி வச்சு இதை உள்ளே செலுத்தியிருக்கேன். இப்படி வரும் ஸ்கர்ட்டுக்கு. அப்போ தான் அழகாக இருக்குது. 1 மீட்டர் துணியில் அப்படின்னா 2 மீட்டர் துணிக்கு எப்படி வரும் அதே அளவுக்கு நம்ம பிளேட்டை இது சுற்றி தூக்கி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 11.5 வருது. 11.5 வந்திருக்கு. இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு எந்த பிளேட்டையாவது கொஞ்சம் நகட்டி விட்டுக்குருவோம். கொஞ்சம், ஏன்னா 12 வரணும். இந்த வருதுல இந்த பிளேட்டை என்ன செய்யறேன், கொஞ்சம் நகட்டி விட்டுக்குருவோம். அப்போ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு 12 தான் வரணும். இந்த பாருங்க, 12 வந்திருக்கா? கரெக்டாக பாருங்கள். அந்த 12 வரணும். ஏன்னா இடுப்பு அளவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ ஒரு தள்ளி ஒரு கொக்கி வச்சுக்கலாம். லூஸ் இருந்தால், டைட் இருந்தால் கரெக்டாக அந்த இடுப்பு அளவு சரியாக வரும். எப்பயுமே இடுப்பு அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது தச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே உள்ள பட்டி அடிக்கணும். பட்டி வந்து 4 இன்ச்சு எடுத்துருக்கேன். 4 இன்ச்சு எடுத்துட்டு இந்த ஓரத்தை ஒரு 1 இன்ச்சு அரிஞ்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இதை தான் இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு ஓரம் இப்போ உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். இது வந்து உள்பக்கம், தையல் உள்ள பக்கம். உள்பக்கம் இந்த பட்டியை வைங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த நம்ம தையல் இருக்கிற அளவுல அடிங்க. ஈஸியான மெத்தேடு. யூனிஃபார்முக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கர்ட் ஐட்டங்கள் வரும். அப்போ நமக்கு இந்த பாடமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நானும் வருஷப்படி ஒரு பாடம் மெயின் பாடமாக எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த தையலுக்கு மேலேயே அடிங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு இந்த தான் எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கே தான் இந்த பீஸையும் வச்சு அதுக்கு மேலே வச்சு அடிக்கணும். தூக்கி வச்சு கரெக்டாக அந்த தையலுக்கு நேரம் இந்த இடத்துல வரையில் நம்ம இங்கே கூட எக்ஸ்ட்ரா இது நமக்கு மடிக்கிற அளவுக்கு மட்டும்
இந்த அளவுக்கு இப்படி ஒரு படிப்பு மடித்து இப்படி இந்த இடத்துல கரெக்டாக மடிச்சு இந்த ஓரத்தையும் கரெக்டாக இதை மடிச்சிடலாம். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இந்த 1 இன்ச்சு அளவுக்கு இந்த மேலே ஒரு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா தூக்கி அப்படியே மடிக்கிறதுக்கு தையல் அடித்தாலும் சரி, நீங்கள் ஒரு தேய்ச்சி விட்டாலும் சரி இந்த அளவுக்கு. இப்போ இதை தூக்கி இந்த பீஸை நல்லா பாருங்கள், இதை உள்ளே விட்டுறணும், இப்படி உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு இதை தெரியாத அளவுக்கு இது மேலே தூக்கி வைக்கணும். இப்படி வைக்கணும். வச்சு முதல்ல ஒரு ரஃப் அடி அடிச்சுக்கோங்க, பிரியாமல் இருக்க. இந்த பீஸ் அப்படி மேலே தூக்கி வச்சு தான் அடிக்கணும். உள்ளே போயிடணும் அந்த பீஸ் நம்ம தச்சது. இந்த பிளேட்டை எடுத்து விட்டுக்கோங்க நல்லா கச்சிதமாக. அப்படி நல்லா அப்படி ஒன்று போல் எடுத்து விட்டுக்கிட்டே அடிங்க. பிள்ளைகளுக்கு நான் எடுக்கிறத வருஷப்படி உங்களுக்கும் எடுக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை பார்த்து குறித்து வச்சு ஒன்று ஒன்றா தச்சு பார்த்துக்கோங்க. தச்சு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கீழே மடிச்சிடணும். கீழேயும் ஒரு தேய்ச்சி 1 இன்ச்சு அளவுக்கு மடிச்சிடுவோம். 1 இன்ச்சு அளவுக்கு. அவ்வளோதான், 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். வருஷப்படி எடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன். ரெண்டாவது துணிகளும் இது சின்ன பிள்ளைகளுக்குள்ள அளவாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய பிள்ளைகளுக்கு உயரம் அகலம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாகத்தை ஜாயின் பண்ண போகிறோம். இருந்து விட்டு இது ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக இதை வச்சுக்கோங்க. கொண்டு போகலாம். பாருங்க, தைங்க ஈஸியான மெத்தேடு தான். வந்துருச்சா? இங்கிட்டு 3 ப்ளீட்டு, இந்த சைடு 3 ப்ளீட்டு. கரெக்டாக கச்சிதமாக ஒரே லெவலாக வந்திருக்கு. இதுதான் ஸ்கர்ட்டோடைய அளவு, உயரம். இது பண்ணும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். என்ன டெய்லி அந்தம்மா ஒரு பாடம் எடுக்கிறாங்க, நம்ம அவங்க கிளாஸ்க்கு போகிற மாதிரியே எடுத்து விட்றாங்க, நீங்கள் பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எல்லாருமே இதை தைங்க, தைச்சு பாருங்கள். அப்போக்கப்போ நானும் சின்ன சின்ன வேலையாக இது பெரியவங்களுக்கு அளவு இதே மாதிரி தான் உயரம் எடுக்கணும், இடுப்பு அகலம் எடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் உயரங்கள் அளந்து இடுப்பு அகலத்தையும் பார்த்துட்டு தைச்சிருங்க. ப்ளீட்டுகள் துணிக்கு 2 மீட்ரு, 3 மீட்ரு, 2.5 மீட்ரு அவ்வளோதான் வரும் ஸ்கர்ட்டுக்கு. அதுக்கு மேலே வராது.